ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.1 இரண்டாம் கணம் என்ன கொடுத்துருக்கு. சிதம்பரம் மருது நூல் அங்காடியில் இருந்து, சிதம்பரம்ங்கிறவர் ஒரு மருது நூல் அங்காடின்னு ஒரு கடையிலிருந்து 12/4/2018 அன்று வாங்கப்பட்ட பின்வரும் வாழ்க்கை வரலாறு நூல்களுக்கு பட்டியல் எண் 507 அப்படிங்கிறது ஒரு பட்டியல் தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பட்டியல் தயாரிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கடையின் பெயர் என்ன? மருது நூல் அங்காடி. ரொக்கப்பட்டியல். அங்காடி பேர் என்னது? மருது நூல் அங்காடி. வரிசை பட்டியல் எண் எவ்வளவு? 507. அந்த பில் நம்பரு 507. தேதி 12/4/2018 போட்டாச்சு. இப்போ என்ன வாங்குறாங்க? 1 55 வீதம் சுப்பிரமணிய பாரதியார் நூல்கள் 10, 1 75 வீதம் திருவள்ளுவர் நூல்கள் 15, 1 60 வீதம் வீரமாமுனிவர் நூல்கள் 12, 1 70 வீதம் திருவிக நூல்கள் 12 வாங்குறாரு. இதுக்கு பட்டியல் தயார். இப்போ ஃபஸ்ட்டு வரிசை எண். ஓகே. அடுத்து பொருள்கள். எத்தனை பொருள்? அளவு, விலை, அடுத்தது தொகை. எவ்வளவு மொத்த தொகைன்னு பார்க்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு பொருள். மொத்தம் எத்தனை? 4 பொருள் வாங்குறாங்க. முதல் இது சுப்பிரமணிய பாரதியார் நூல்கள். எத்தனை நூல் வாங்குறாரு? 10 நூல் வாங்குறாரு. 1 55 ரூபா மேல். எத்தனை சுப்பிரமணிய பாரதியார் நூல்கள்? 10 நூல்கள் வாங்குறாங்க. ஒரு நூலுடைய விலை 55 ரூபாயில் போட்டுக்கிடுவான். தொகையும் ரூபாயில் போட்டுக்கிடுவான். அப்போ மொத்தம் எவ்வளவு? 550 ரூபான்னு ஆயிரும். ஒரு நூல் 55 ரூபா மணிக்கு 10 நூல் 550 ரூபாய்க்கு வாங்கிறார். ரெண்டாவது திருவள்ளுவர் நூல்கள். அது எத்தனை வாங்குறாரு? 15 வாங்குறாரு. ஒரு திருவள்ளுவர் நூல் 75 ரூபா. அப்போ 15 திருவள்ளுவர் நூல் 15ஆல பெருக்கிக்க. $1125. மூணாவது வீரமாமுனிவர் நூல்கள். ஒரு நூல் 60 ரூபா மணிக்கு 12 வாங்குறாரு. அப்போ இது ரெண்டையும் பெருக்கி 220 ரூபா. 60 12ஆல பெருக்கினா 0, 6 12 12 72. ஓகே. 220 ரூபா. நாலாவது திருவிக நூல்கள். அது எத்தனை வாங்குறாரு? 12 வாங்குறாரு. 1 70 ரூபா மணிக்க. 0 7 14 4 மிச்சம் 1 1 7 1 8 840 ரூபா. அப்போ மொத்தம் கணக்கு. மொத்தம் ரூபாயை மட்டும் போட்டு 3235 ரூபா ரொக்கப்பட்டியல் தயாரிச்சிச்சு. ஓகே. 5 7 9 13 மிச்சம் 1 7 14 22 மிச்சம் 2 3200. அது இவ்வளவுதான்.
பட்டியல் தயாரிச்சாச்சு. ஓகேவா?